அப்போ உன் மேல அந்த ராசாத்திக்கு எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம். நீ கட்சியில சேர்ந்ததே அந்த ராசாத்திய தோக்கடிக்கிறதுக்கு தானே பெருசா ஜம்பமா சொன்ன. ஆனா நீ கட்சியில சேர்ந்து ஊர்ல சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்கியே தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் இன்னும் திமிராத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பார் கண்மணி, அரசியல்ல வர்றதுக்கெல்லாம் ஒரு தனி அறிவு வேணும். அது உனக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் தான் அவசரப்பட்டு உங்ககிட்ட போய் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்துட்டேன். இந்த சின்ன வேலையை கூட ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கெல்லாம். எதுக்கு கட்சி பதவி ஆசையெல்லாம்? தலைவர் சொல்றதும் சரிதானே கண்மணி. உன்னை நம்பி எனக்கும் தான் கெட்ட பேரு. பரந்தாமன், ஐயாவுக்கு தான் கண்மணியை பத்தி தெரியாது, நீங்களும் இப்படி பேசலாமா? ஏதோ கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டா, அதனால ராசாத்தி வேலையை காட்டிட்டு போயிட்டா. அசால்ட்டா இருக்கிறவங்களா அரசியலுக்கு வரக்கூடாதுமா. இனி எப்போதும் அலாட்டா இருக்கணும். இல்ல அசந்த நேரத்துல ஆளுக்கு நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம கட்சி பதவியெல்லாம் போய் மான மரியாதை இழந்துதான் நிக்கணும். ஐயா, நீங்க சொல்றத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது, என்ன நம்புங்க. தலைவரே, இந்த ஒரு முறை கண்மணியை மன்னிச்சிருங்களேன். ஆமாங்க, இனி என் பொண்ணு எப்படி பட்டைய கலப்புறான்னு பாருங்க. இந்த பார் கண்மணி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எண்ணி 30 நாள் டைம். அதுக்குள்ள எப்பாடு பட்டாவது அந்த ராசாத்திய அவள் அந்த சேர்மன் பதவியிலிருந்து தூக்கணும். இல்ல 31வது நாள் நீ மகளிர் அணி தலைவி பதவியிலிருந்து நான் உன்னை தூக்கிட்டேன்னு செய்தி உன் வீடு வந்து சேரும். ஜாக்கிரதை. தலைவரே, ஒரு நிமிஷம். இல்ல, இந்த ராசாத்தியா தலைவரை கோச்சிட்டு போயிட்டாரு. கண்மணி, இந்த பார் கண்மணி, இதே கோபமும் வெறியும் கொஞ்சம் கூட குறையாம அந்த ராசாத்தியை எப்படி பதவியிலேருந்து தூக்குறதுன்னு மட்டும் யோசி. அவளால நீ பட்ட அவமானத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். எந்த தொண்டருங்க முன்னாடி தலைவர் உன்னை அசிங்கமா பேசினாரோ அதே தொண்டருங்க முன்னாடி ராசாத்திய பதவியை விட்டு தூக்குனதுக்கு பாராட்டணும். விட்றாத கண்மணி, அந்த ராசாத்திய ஓட ஓட விரட்டணும். விரட்டு. என் பக்கமே தலை வச்சு படுக்காம அவளை ஓட ஓட விரட்டு. வாமா. அம்மா, வாமா சாப்பிடலாம். எனக்கு வேணாம் புனிதா. நான் காஃபியாவது எடுத்துட்டு வரவா? என்னங்க? அண்ணா, அப்பாக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுல வாங்க. என்னாச்சுங்க? உட்காருங்கப்பா. என்னாச்சு நீயா? உன் பெரியப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா, நீங்களாவது சொல்லுங்கப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க யாரும் பதற வேண்டாம். பெரியப்பா வீட்டுக்கு வந்தப்ப லேசா மயக்கம் வந்துச்சு.
அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிட்டாரு. அதான் நானே நேர்ல கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இனிய வீட்டுக்கு நீங்க போக வேண்டாம்னு சொன்னேன். இல்ல பெரியமா, ஏதோ அர்ஜென்ட்டா செக்ல சைன் வாங்கணும்னு பெரியப்பா வந்திருந்தாரு. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. நான் கூட வாங்க பெரியப்பா, டாக்டர் போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னேன். பெரியப்பா தான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொன்னாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்சம் தூங்கி எழுந்தா போதும், எல்லாம் சரியாயிடும். இதுக்குதான் கிளம்பும் போதே அங்க போக வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். சொன்னா கேட்டாதானே. இப்ப பாருங்க. சரி விடுங்க பெரியமா, அதான் இப்ப ஒண்ணும் ஆகலையா அவருக்கு? இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா பெருசா ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? வர வர என் பேச்சுக்கு இங்க மரியாதையே இல்ல. அட்லீஸ்ட் எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேனாவது யோசிக்கணும். அதுவும் கிடையாது. ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னா இப்படிதான் மயக்கம் வந்து கிடக்கணும். பாரி தம்பிக்கு ஒரு போன் போட்டிருந்தா ஓடி வந்து சைன் பண்ணிருப்பாரு. அதை விட்டுட்டு பெருசா நான் தான் போவேன் அடம் புடிச்சு உடம்புக்கு முடியாம வந்து உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் தேவையா? சும்மா நிறுத்து மரகதா. தம்பி கிட்ட சைன் வாங்க போனதுனால வந்துருச்சுன்னு சொல்றியே. ஒருவேளை நான் இனிய வீட்டுக்கு போகாம மில்லுக்கு போயிருந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும். ஏன் மரகதா, அலைஞ்சதுனால வந்ததுன்னு நீ தான் சொல்ற. அப்புறம் என்ன, நடக்கிறது எங்க இருந்தாலும் நடந்துதானே தீரும். சும்மா என் மேல பழி போடணுங்கிறதுக்காக சொல்லாத. அப்படி பார்க்க போனா நீ தான் கிளம்பும் போதே அவசகுணம் போகாதன்னு சொன்ன. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சோ என்னமோ. ஓஹோ, அப்ப நான் பேசுனதுதான் இங்க பிரச்சனை, அப்படிதானே? சும்மா நீ என்கிட்ட விதண்டாவாதம் பேசாம இருந்தாலே என் உடம்பு நல்லா இருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன். பாத்தியா இனியா, நம்ம குடும்பம் பிரிஞ்சதுனால தொட்டதுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. இதுக்குதான் எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அது உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட புரியவே இல்ல. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. என்ன இனியா, உன் அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாயடிச்சு நிக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியமா. இப்ப நீங்க பேசுறதுதான் வேடிக்கை இருந்துச்சு, அதான். என்ன இனியா, என்கிட்டயே எகத்தாலம் பேசுறியா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் பெரியமா. கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒண்ணு, யாருக்கும் யாரும் அடிமையா இல்லாம இருக்கிறது தான். அவங்க சுயமரியாதையோட இருக்கணும். ஆனா நீங்க அப்படியே எல்லாரையும் நடத்துறீங்க. என்ன பெரியமா அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. இந்த உரிமையும் அந்தஸ்தும் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் ஒரு தடவை விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் இன்னொரு தடவை விட்டு கொடுக்கணும். அதான் பெரியமா கூட்டு குடும்பம். ஆனா நம்ம வீட்டுல என்னைக்குமே எங்க அம்மா தான் விட்டு கொடுத்து போகணும்னா அது எந்த விதத்துல நியாயம் நினைக்கிறீங்க பெரியமா? ஏன் அவங்களுக்கு ஆசை கனவுன்னு எதுவுமே இருக்கக்கூடாதா? அவங்க மட்டும் என்ன ஜடமா? சரி, இதையெல்லாம் விடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவை மனுஷிய மதிச்சு பேசியிருக்கீங்களா? பாவம் பெரியமா, குடும்பத்துக்காக இத்தனை நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனாங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் கேள்வி கேட்கிறாங்க, உடனே எல்லா பழியும் தூக்கி அவங்க மேல போட்டாச்சு. எப்படி பெரியமா? கேக்குறான்ல, பதில் சொல்லு. அப்போ இந்த குடும்பம் பெரியறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாம சொல்றேன், அப்படிதானே? நான் எப்பவும் யாரையும் குறை சொன்னதில்லை பெரியமா. ஆனா நீங்க எங்க அப்பா அம்மாவை குறை சொல்றீங்க. பெரியப்பா மயக்கம் போட்டதும் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவங்க 2 பேரும் எப்படி துடிச்சாங்க தெரியுமா? அங்க இருந்து எனக்கு தான் பெரியமா தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா, சித்தி சித்தப்பா ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்கள கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கம்மா. நான் புரிஞ்சுக்கணுமா? நீ எனக்கு அட்வைஸ் பண்ற? எனக்கு அட்வைஸ் பண்ற தகுதி இங்க யாருக்கும் இல்ல. வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. பாத்தீங்களா பெரியமா, இப்ப கூட புனிதா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்காம நீங்க பேசினதான் நியாயம்னு அவ வாயை அடைக்கிறீங்க.
தயவு செஞ்சு நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா எல்லாம் உங்களுக்கே புரியும். இப்ப என்ன, பெரியப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இனிமே இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. செக்ல சைன் வாங்குற பிரச்சனை மட்டும் இல்ல, இனிமே எல்லாத்துக்கும் அப்பா ஒரு நல்ல முடிவா எடுப்பாரு. அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க பெரியப்பாவை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். புனிதா, பெரியப்பாவை ரூம் கூட்டிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போய் எல்லாம் சரியாயிடும். பெரியப்பா, நீங்க உடம்பு பாத்துக்கங்க, நான் வரேன். சரிப்பா. வர புனிதா. சரிண்ணா. அம்மா, என்ன அங்கேயே பார்த்துட்டு நிக்கிறீங்க? அப்பாவை கூட்டிட்டு உள்ள போலாம். வாங்கப்பா. அம்மா, இந்த ஃபைல் எல்லாத்துலயும் கை. என்னடி என்கிட்டயே உன் சேர்மன் திமிர காட்டுறியா? கண்மணி, உன் திமிரெல்லாம் வாசல்ல மூட்டை கட்டி வச்சுட்டு வா. இது என் ஆபீஸ். ஏன் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி உள்ள வரலாம்? அத்து மீறி வந்த உன்னை நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணுவடி, பண்ணுவே. சும்மா கத்தாத. இங்க பார், நீயும் நானும் ஒரே வீட்டு மருமகளா இருக்கலாம். ஆனா இங்க நான் சேர்மன், அத ஞாபகம் வச்சுக்கோ. ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு சேர்மன் தானே, அப்புறம் என்னடி மினிஸ்டர் ரேஞ்சுக்கு சீன் போடுற? ஏய், இந்த சீன் போடுறது, டிராமா போடுறது இதெல்லாம் உனக்கு தான் நல்லா வரும். சரியா சொன்னமா தங்கச்சி. ஏய், என்னடா தொங்கச்சி? ஏய் அழகு, இது ராசாத்திக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல நீ மூக்க நுழைக்காத. ஆமாண்டா கருவாப்பையில, அமைதியா இரு. ஆமாமா, இவங்க பெரிய அழகு சுந்தரி. நான் பேசிக்கிறேன். ஏய் கண்மணி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி வந்து பாயற? முறையாவே எதையும் செய்ய மாட்டியா? நீ மட்டும் முறையாத எல்லாத்தையும் செய்யறல்ல? என்ன கண்மணி உளர்ற? என்னடி ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நான் நட்டு வச்ச கொடி கம்பம்னு தெரிஞ்சுதானே அத தூக்கி போட்டுட்டு வந்த. அப்போ நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேணா? ஏய், எதை கூட கம்பேர் பண்ற கண்மணி? ஏய் நிறுத்தி. நீ கம்பத்தை தூக்கி போட்டதுனால கொடி ஏத்த வந்த தலைவர் என் மேல கோவமா அத்தனை பேர் முன்னாடி என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாரு. இந்த அவமானத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? சேர்மேனுங்கிற அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணி என் கட்சி விவகாரத்துல நீ மூக்க நுழைச்சிருக்க. உன் கட்சிக்குள்ள வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல கண்மணி. ஏய், ஓவரா பேசாத. நீ இதெல்லாம் ஏன் பண்ற, எதுக்கு பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கே தெரிஞ்சிருக்கா? அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குற? என்னடி நக்கலா? உன் அத்தை மாமாவ பெரிய வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு தானே நீ என்கிட்ட உன் வீரத்தை காட்டுற? எனக்கு என்னைக்குமே நேரா மோதிதான் பழக்கம். அது மட்டும் இல்ல, சுய வெறுப்புக்காக பதவிய காட்டி அராஜகம் பண்ற ஆள் நான் இல்ல. இப்படி பேசி பேசி தானடி ஊரை ஏமாத்தி வச்சிருக்க. இந்த முட்டா ஜனங்களும் உனக்கு அம்மா தாயின்னு கும்பிட போடுறாங்க. கண்மணி, அதெல்லாம் தானா வரணும், நம்மளா கேட்டு வாங்க கூடாது. அதுக்கு பேரு வேற. ஏய், என்ன பார்த்தா பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ற? ஆமா, உன்னை பார்த்து தான் சொல்றேன். இல்லம்மா, விட்டா பேச. கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணே. ஏய், என்னடி அண்ணன் நொன்னனுக்கிட்டு அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? இங்க பாரு ராசாத்தி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல கொடி கம்பத்தை புடுங்கி போட்டுட்டு என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்க முன்னாடியும் தலைவர் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்ட. நீ அசிங்கப்பட்டதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஏற்பட்ட இந்த அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் நீ மட்டும் தாண்டி காரணம். ஏண்டா இந்த கண்மணி கட்சி விஷயத்துல தலையிட்டோன்னு உன்னை நினைக்க வெப்பண்டி.
அது மட்டும் இல்ல, நீ எல்லாம் மகளிர் அணி தலைவியான்னு என்ன பார்த்து தலைவரை கேட்க வச்சிட்டல, அதை தாண்டி என்னால தாங்க முடியல. எனக்காடி ஆப்பு வைக்கிற? நான் உனக்கு வைக்க போற ஆப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கும், பாத்துக்கோ. ஏ போ. நீயும் ஒவ்வொரு தடவையும் ஆபீஸ்க்கு வந்து சவால் விடுறதும் அத நான் தோக்கடிக்கிறதும் ரொம்ப போரா இருக்கு. நீ வேற ஏதாவது ட்ரை பண்ணு. என்ன ராசாத்தி, இவன் முன்னாடி என் பொண்ணை அசிங்கப்படுத்துறியா? ரொம்ப ஓவரா தான் ஆடுற ராசாத்தி. என்ன கோகிலாமா இவ முன்னாடிங்கிறீங்க? என்ன அண்ணா, இங்க பாருங்க கோகிலாமா, நானா உங்க பொண்ணை கூப்பிடல, அவளாதான் வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்கிறா. கண்மணி, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, நேரா விஷயத்துக்கு வருவோமா? ஊராட்சி தலைவர் பெர்மிஷன் இல்லாம பொது இடத்துல, அதுவும் ரோட்டு கார்னர்ல மக்களுக்கு எரிஞ்சலா கொடி கம்பத்தை நட்டிருக்க. அதுக்கே நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். நீ பண்ண வேலையால இன்னைக்கு காலையில ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு நடக்க கூடாதது ஏதாவது நடந்திருந்தா நீ பொறுப்பேத்துப்பியா? இல்ல உன்னோட கட்சி தான் பொறுப்பேத்துக்குமா? சொல்லு கண்மணி, பதில் சொல்லு. சொல்ல முடியல? என்ன பாக்குற? அந்த பையன் மட்டும் உன் கட்சி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான், முதல்ல உண்டதான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுவாங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஏய், சும்மா வெட்டியா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. நீ பண்ண அத்துமீறலுக்கு ஊராட்சி தலைவர் உன்கிட்ட பதில் கேட்டு லெட்டர் போடுவாரு. அதுக்கு என்ன பதில் போடுறதுங்கிற வேலையை பாரு. வந்துட்டேன். எனக்கே ஆர்டர் போடுறியா? என்ன இது? சும்மா இருக்க மாட்டீங்களா? பின்ன என்ன ராசாத்தி, நீயும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் ஆத்தாளுக்கும் மகளுக்கும் சொல்ற, இன்னமும் உன்னைய வெட்டிடுவேன் உன்னைய குத்திடுவேன்னு பேசிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி எரிச்சலா இல்ல? பேசுங்க பேசுங்க, உங்க ஆட்டம் எல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். கண்மணி, திரும்ப திரும்ப பேசுனதே பேசாம முதல்ல இங்க இருந்து போய் லெட்டருக்கு நியாயமான பதில போடு. இல்ல உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்ல, இப்படி சும்மா சும்மா வந்து ஆபீஸ்ல கத்துற வேலை வச்சுக்கிட்ட, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹே ராசாத்தி, ஏய், சும்மா கத்தாம போ. நான் சொன்ன வேலையை பாரு, போ. இல்ல உன்னையும் உன் கட்சியையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏய், உன் பவர் என்னன்னு நீ காட்டிட்ட. கூடிய சீக்கிரமே நான் யாரு, என் கட்சியில ஏன் பவர் என்னன்னு உனக்கு காட்டல, நான் வாவா கட்சி மகளிர் அணி தலைவி இல்லடி. என்ன கண்மணி எப்பவுமே ஏய் ராசாத்தி நான் பெரிய வீட்டு மருமகடி, இந்த கண்மணியை யாரு நினைச்ச அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக்ல பேசுவ. இப்ப என்ன வாவா கட்சி அது இதுங்கிற? முதல்ல இந்த கூட கூட பேசுற வாய உடைக்கிற. உடப்ப உடப்ப பா. அடேங்கப்பா, என்ன பேச்சு பேசுறா இவ? ஏமா தெரியாம தான் கேக்குறேன், இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதா? கட்சி கொடியை கொண்டு போய் ரோட்டுக்கு நடுவில் நட்டு வைப்பா, அதுல அப்பாவி ஒருத்தன் போய் மோதி அவசர சிகிச்சையில ஆஸ்பத்திரியில கிடக்குறான். அதெல்லாம் பத்தி இவளுக்கு கவலையே கிடையாது. அந்த கொடியை அப்புறப்படுத்திட்ட பத்தியா? அந்த கோவத்தை கொண்டு வந்து இப்ப சேர்மன் ஆபீஸ்ல கொட்டிட்டு போறா. மா, இவ பேச்செல்லாம் நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. போலீஸுக்கு போன போட்டு 3 மாசம் இதுல உள்ள தள்ளு. ஆத்தாளு மகனும் களிய தின்னாங்கன்னா தான் இவளுங்களுக்கு புத்தி வரும். அண்ணே, இவ என்ன பண்றா? இல்ல இவள நாம என்ன பண்ணலாம்? இதுக்கா நான் கஷ்டப்பட்டு சேர்மன் ஆயிருக்கேன்? இல்லண்ணே, நாம இந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியம் எவ்வளவோ இருக்கு, அத பாப்போம் முதல்ல. ஆமா, நீ இப்படியே எதையா சொல்லிட்டே இருமா. அண்ணே, அந்த ஊராட்சி தலைவர் லெட்டர் போட்டிருக்காருல, கண்மணி மட்டும் சரியான பதில சொல்லலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சேர்மனுங்கிற முறையில நான் ஆக்ஷன் எடுப்பேன். கண்டிப்பா நீ ஆக்ஷன் எடுக்கணும். இவளுகளை ஒரு வழி பண்ணணுமா?